கையிலே நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே என் மெய்ப்பர் நீர்தானையா? எனக்கென்றும் குறையே இல்லை. என் மெய்ப்பர் நீர்தானையா? எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் என் நாயன் இருக்கையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 7வது வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இதே வசன சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது இப்படி சொல்கிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய ஜனங்களும் ஆமே. அல்லேலூயா. சொல்றது மேய்ச்சலின் ஆடு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் ஆடு. நம்ம எல்லாரும் ஆடு. அல்லேலூயா. ஆட்டுக்கு என்ன தேவை? ஆட்டுக்கு மேய்ச்சல் தேவை, புல்லு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23:2 அவர் இந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் புல்லுள்ள இடம் எங்க இருக்குன்னு. மேய்ப்பன் மட்டுமே அறிவார். அல்லேலூயா. இல்லை, ஆட்டுக்கு தெரியுமா புல்லுள்ள இடம் எங்க இருக்குன்னு? ஆட்டுக்கு தெரியுமா? இங்க நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம். ஆனா நமக்கு தேவையான மேய்ச்சல், நமக்கு தேவையான ஆகாரம் எங்க இருக்குன்னு சொல்லி யாருக்கு தான் தெரியும்? மேய்ப்பன் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா. புல்லுள்ள இடம் அப்படின்னா செழிப்பான இடம். என்ன? செழிப்பான இடம், செழிப்பான வாழ்வு. ஒரு செழிப்பான வாழ்வு, செழிப்பான இடம் எங்க இருக்குன்னு சொல்லி இதை நடத்துகிற மேய்ப்பருக்கு மட்டும்தான் என்ன பண்ணும். என்னை நடத்துகிற மேய்ப்பர்கிட்ட நான் இல்லை அப்படின்னு சொன்னா செழிப்பான இடத்துல என்னால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? நமக்கு ஆசீர்வாதம் தேவை. நமக்கு என்ன தேவை? நமக்கு செழிப்பு தேவை. இந்த செழிப்பான இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தான் தெரியும். நம்மளால செழிப்பான இடத்துக்கு போக முடியாது, ஆனா நடத்துகிறவரை என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். அல்லேலூயா. எந்த இடத்துல எனக்கு தேவையான ஆகாரம் உண்டுங்கிறத என் மேய்ப்பர் மட்டுமே என்ன பண்ணியிருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவையான ஆகாரம் சொல்லி ஒண்ணு இருக்குது, தேவை இல்லாத ஆகாரம் சொல்லு. சரீரத்துக்கு பிரயோஜனமான ஆகாரம் ஒண்ணு இருக்கு, சரீரத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆகாரம் ஒண்ணு இருக்கு. மேய்ப்பன் ஒரு போதனை தந்தார் அப்படின்னு சொன்னா சரீரத்துக்கு பிரயோஜனம் உள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள ஆகாரத்தை என்ன பண்ணுவார்? மேய்ப்பன் தருவார். நம்மளா போய் தேடணும்னு சொன்னா, நம்மளா ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா அது பார்க்க மேய்ச்சலா இருக்கும். நம்மளா போற இடம், நம்மளா தெரிந்தவர்களுக்கு இடம் பார்க்க எப்படி இருக்கும்? பார்க்க பச்சை பசேன்னு இருக்கும், பார்க்க செழிப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ளே இறங்கினாதான் தெரியும் அதுல இருக்கிற நெருக்கடி, அதுல இருக்கிற வளர்ச்சி பார்க்க காணக்கூடிய மாதிரி என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நம்ம இருக்கிற முடிவு, நம்ம போற இடம், நம்ம விருப்பம் எல்லாமே பார்க்க எப்படிதான் இருக்கும்? பார்க்க அழகா இருக்கும். இங்க அழகா இருக்குன்னு நிறைய பேர் விழுந்துட்டாங்க. எங்க போனாலும் என்ன தேவைப்படுது? அழகு தேவைப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ எந்த இடத்துக்கு போகணும்? தான் அழகா இருக்கணும், தான் கூட இருக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தான் தேர்ந்தெடுக்காங்க? அழகான. ஆமா, மணமகளை தேர்ந்தெடுக்கும் எப்படி தான் தேர்ந்தெடுக்காங்க? ஆனா அந்த அழகுதான் கடைசியில் என்ன முடியுது? அழகா இருக்கான்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அப்ப நம்ம அழகா இருக்கிறத பார்ப்போம். நம்ம பார்வைக்கு அழகா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுவோம்? அவன் நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடத்துகிறவர். அப்ப நம்ம நடக்கிற வழி என்ன வழி? நடக்க வேண்டிய வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ண காட்டுவேன். அல்லேலூயா. அப்ப நடக்க வேண்டிய வழியில நம்ம நடக்கிறோமா? நம்ம வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்மளை வழியிலே இருக்குமானே தெரியல நிறைய பேருக்கு. நம்மளை நேர்த்தியாக நம்ம நடக்கிறோமா? நம்ம தேர்ந்தெடுத்த வழியில நம்ம நடந்தா சொன்னா, நான் நடந்து வந்த பாதைகள், மேடைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முக்கிய ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த பாதை. அதுல என்ன பண்ண முடியாது. நம்ம தேர்ந்தெடுத்த பாதையில நம்ம நடந்தோம் சொன்னா கடைசிக்கு நடக்க முடியல. டேடி என்ன பண்ணல? அவர் சொல்ல நிப்பாட்டி, அது நீ தேர்ந்தெடுத்த பாதை. நம்ம தேர்ந்தெடுத்த பாதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நடக்கவே முடியாது. நம்மளை நடத்துகிறவரோட நம்ம சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால நடக்க முடியும். நம்ம நடத்துகிறவரோடு நம்ம மேய்ப்பனோடு நம்ம சேர்ந்து நடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். மேய்ப்பன் முன்ன போனா ஆடு முன்ன போகணும், பின்னாடியே வரணும். இல்ல நான் முன்ன ஓடுதான் சொன்னா ஆடு என்ன ஆயிடும்? திசை மாதிரி போயிடும். ஆடை கவருக்கு இன்னொன்னு ரெடியா இருக்கு. நம்ம எப்படா வெல்வான்னு பாக்குறதுக்காண்டியே நம்மள ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்ப மேய்ப்பனுக்கு பின்னாடியே நடந்தான் சொன்னா அவர் கல்ல இருந்தாலும் முள்ள இருந்தாலும் அவர் காலில் குத்திச்சு என்ன பண்ணுவார்? எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு போவது. அவர் வச்ச அடிச்சவற்றிலே நம்ம என்ன பண்ணலாம்? வச்சு ஈஸியா நடக்கலாம். நம்ம முன்னாடி ஓடணும்னு சொன்னா நமக்கு என்னன்னா பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன எப்படி நடத்துகிறாரோ அதுக்கு சேர்ந்து என்னுடைய அசைவு போகும் பொழுது நம்ம நல்ல மேய்ச்சல் என்ன பண்ணுவோம்னா கண்டடைவோம். அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10:11. அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுக்கு மட்டும்தான் நல்ல மேய்ச்சல் எது, கள்ள மேய்ச்சல் எது தெரியும். நமக்கு தேவையான மேய்ச்சல் எது, நமக்கு தேவையில்லாத மேய்ச்சல் எதுங்கிறது மேய்ப்பனுக்கு மட்டுமே தெரியும். இல்லையா? நீங்க நிறைய நேரம் நம்மளை மேய்க்கிற மேய்ப்பரோட நம்ம என்ன பண்ணல, நடக்கல. அவர் எப்போ நம்ம கூட தான் இருக்காரு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்ணேன்? துணை நிற்கிறேன். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம அவர் கூட இருக்கிறோமா? நம்ம மேய்ப்பனோடு கூட நடக்கிறோமா? இல்லையா? நம்ம அவர் கூட நடந்தாதான் நமக்கு என்ன உண்டு? நல்ல மேய்ச்சல் தேவையானது. இல்லையா? மரியாதைக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் மரியா பாதத்தையே நம்ம கெட்டியா. மாத்தாளுக்கு என்ன தேவை? மாத்தாளுக்கு எப்படியாச்சும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? நல்லா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தணும். 2 பேருமே ஆண்டவர் திருப்திப்படுத்தணும் தான் யோசிச்சாங்க. 2 பேருமே ஆண்டவருக்கு பிரியமாக்கணும் தான் யோசிச்சாங்க. ஆனா மாத்தாள் பற்பல வேலைகள் என்ன பண்ணிட்டாலும் கஷ்டப்பட்டால், பற்பல வேலைகள்ல ஈடுபடுறா. ஆனா மரியாளோ தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப இந்த உலகத்துல நல்ல பங்கு இருக்கு, ஆமா, கெட்ட பங்கு இருக்கு. அல்லேலூயா. நல்ல மேய்ச்சல் இருக்கு, கள்ள மேய்ச்சல் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு.
ஒரு ஆடு என்ன பண்ணுச்சுன்னா கல்ல மேய்ச்சலுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுது 100 ஆடு மேய்ச்சி 100 ஆடு நல்ல மேய்ச்சல் இருந்துச்சு. ஆனா ஒரு ஆடு என்ன பண்ணுது கல்ல மேய்ச்சலுக்கு ஆசைப்பட்டு அது போகுது போகுது போகுது. கடைசியில மேய்ப்பனை கண்டுபிடிக்க முடியாம மேய்ப்பன் கூட அது வரைக்கும் போத வரைக்கும் தான் மேய்ப்பன் கூட இருக்கிறதாவே நினைச்சிச்சு. மேய்ப்பன் ஞாபகம் கூட தான் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சு. ஆனா போய் ரொம்ப தூரம் போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னு தெரியுது யார் இல்லை பக்கத்துல, மேய்ப்பன் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட இருக்கும்போது நம்ம சுய சித்தத்திலே வாழ முடியுமா? முடியும். தேவனோடு கூட இருக்கும்போது நம்ம விருப்பத்துப்படி வாழ முடியுமானா முடியும். ஆனா ரொம்ப தூரம் போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம கூட யாரும் இல்லை, மேய்ப்பன் இல்லை. அப்போ மேய்ப்பன் கிட்ட வரும்பொழுது சவுல் ஆண்டவர் முத சந்திக்கும் போதே சவுல் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். மேய்ப்பனுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்த பவுல் எடுத்தோடனே யாருக்கு இவர்தான் தெய்வம் தெரிஞ்ச உடனே மேய்ப்பனுடைய சித்தத்துக்கு என்ன விட்டு கொடுத்தா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போ அந்த சித்தத்துக்கு நான் விட்டு கொடுத்தபடினாலதான் பவுல் முழு ஆசையா கண்டு முழுவதும் என்ன பண்ணான்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவரா என்ன பண்ண பவுல் மாறி போன. அப்போ நம்ம அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் அவருடைய பாதையில் அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம ஒரு உன்னதமான நிலைமைக்கு என்ன பண்ண முடியும். நம்ம உன்னதமான நிலைமைக்கு யார் கொண்டு போகணும்? தேவன் கொண்டு போகணும். மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. நம்ம அநேக நாள் யாரை நம்பிடுறோம்னா தேவனை விட்டுட்டு மனுஷனை நம்பிடுறோம். வேற நடுவசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேர் பற்றவராக இருப்பாரு நலம். நம்ம யாரை நம்புறோம்? நீ இஸ்ரவேலே, நீ யாரை நம்பு, அவரே உனக்கு அரணம், உனக்கு கேடகமா இருக்கிறார். அப்போ நம்மளை சுத்தி நம்மளை பாதுகாக்க தேவனை நம்ம நம்பும் பொழுது நம்மளை சுத்தி யாருதாக்கா நம்மளை சுத்தி தேவன் தான் இருக்கிறார். முன்னும் பின்னும் நெருக்கி என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். அவர் நம்மளை சுத்தி இருக்கிறார். நம்ம அவரை பார்க்கிறோமா? நம்ம மேய்ப்பன் ஆடுகளை சுத்திட்டு என்ன பண்ணுவாரு? ஆடுகளே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆடு யாரை பார்க்கணும்? மேய்ப்பனை பார்க்கணும். மேய்ப்பன் எந்த வரையில நடத்துறாருங்கிறது ஆட்டுக்கு எப்போ தெரியும்னா மேய்ப்பனையே பார்த்துட்டு இருந்தாலும் ஆட்டுக்கு என்ன பண்ணும் தெரியும். புல்லுள்ள இடத்துல நான் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் வண்டியில் கொண்டு போய் விடுகிறேன். அப்போ புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும், அதாவது செழிப்பான இடமும் அமைதியான இடமும் எங்க இருக்குதுங்கிறத நம்மளோட அவதான் இருக்கு. மேய்ப்பனுதான் தெரியும். நம்மளா போனோம்னா அங்க காற்று வீசும், அங்க கடல் கொந்தளிக்கும். சீசர்கள் அவங்களா போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன இல்லை, படகுல யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆயிட்டாரு, தன்னை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் பேருக்கு என்ன ஆசை? மீன் பிடிக்கணுங்கிற ஆசை. இந்த ஆசைகளை போனது முதல் தப்பு. ஏன்னா அழைக்கும் போதே நீ இனிமே மீன் பிடிக்கிறவனா இல்ல, அவனை எப்படி மாத்துவேன்? மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன். அப்ப இயேசு தவிர வதற்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும்? காத்து இருந்திருக்கணும். ஆனா காத்திருக்காம என்ன பண்ணிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டாரு. ஒண்ணும் அகப்படல, ஒண்ணுமே அகப்படல. கரையில பார்த்தா கரையில ஒருத்தர் நின்று
வலைய வலது பக்கம் போடு சொன்னாங்க. 103 பெரிய மீன்கள் என்ன பண்ணா 150 153 153 பெரிய மீன்கள். அப்போ அவர் எந்த பக்கம் தான் வலையை போட்டுட்டு இருக்காரு அது வரைக்கும். ஆண்டவர் பேரு அழைக்கும் போதே என்னதான் சொன்னாரு, நீ வலது பக்கம் வலையை போடு. அப்ப இவர் போகும்போது எங்கதான் வலையை போட்டுட்டு இருக்கணும், வலது பக்கம் தான் வலையை போட்டுட்டு மறுபடியும் மனசு எங்கதான் போடுறது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. எல்லாருக்குமே எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் நம்ம எப்படி வளர்க்க செய்யும், எவ்வளவுதான் சொல்லி கொடுத்து நம்மளை நடத்தி வந்தாலும் அவர் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம், நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுவோம். 3 வருஷம் கூட வழி நடத்தி வந்தாரு. அது 3 வருஷம் முதல்ல பேதுவை இயேசு சந்திக்கும் போது வலது பக்கம் வலையை போன்னு சொன்னது. அதுக்கப்புறம் படகுக்கே போல பேது இயேசு ஊழியர் செய்ய நாட்கள் படகுக்கே போகாமே இருந்தது. இயேசு ஊழியர் செய்யும்போது பேதுகிட்ட சொல்லி அனுப்பினார், இப்போ வலையை போடி மீனை பிடி வாயை திறந்து பாரு உள்ள என்ன இருக்கும். அப்ப பேரு இயேசு கிறிஸ்து கூட ஊழியர் செய்யும் போதே என்னதான் செஞ்சுட்டு இருந்தது, மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாரு. பேரு மீன் பிடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு, எந்த பக்கம் வலையை போடணும், வலது பக்கம் வலையை போடு, வலது பக்கம் வலையை போடணும். இப்ப இயேசு கிறிஸ்து தாண்டி இல்லை இந்த வழக்க செயல், ஏற்கனவே இந்த வழக்க செயல் பேரு மறுபடியும் எங்க கூடாது. நம்மளோட வழக்க செயல் மெய்ப்பன் இல்லை அப்படின்னா நம்ம வழக்க செயலே என்ன பண்ணிடுவோம், நம்ம வழக்க செயலே பண்ணா ஒண்ணு என்ன பண்ணாது. அதுக்கப்புறம் நாமளும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. எப்படி அகப்படும், தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா எல்லாமே நம்ம காரியங்கள்லாம் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளதா இருக்கிறார். இல்ல யோசேப்பு கூட தேவன் இருந்தபடினாலதான் யோசேப்போட காரியம் எப்படி இருந்துச்சுன்னா ஜெயமா இருந்துச்சு. யோசேப்போட கூட தேவன் இருந்தபடி கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தா காரிய சித்தி உள்ளவனான. அப்ப தேவன் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த வழியில நடக்கணுங்கிறத நடக்க வேண்டிய வழி, நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ணுவேன், பிரயோஜனமான நமக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். அப்போ நமக்கு தேவையான இடம் என்னது, நம்ம எங்க இருக்கணுங்கிறத நம்ம மேய்ப்பன் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறோம்னா அது அவரோட கைக்குள்ள நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த செழிப்பான இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்னா போக முடியும். கைக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. கைக்குள்ள இருக்கிறதா கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டுகள் எடுத்து உயிர எழும்போதான அதுக்கு ஆமை போடுற கோஷம் அது மிஞ்ச அது பலமா இருக்கும். ஆனா எப்படி காத்திருக்கணும், ஏற்ற காலத்துல அவங்க உயர்த்தும்படிக்கு பலத்த காலத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அப்ப ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நல்ல மேய்ச்சல்ல நம்ம கண்டடையணும், செழிப்பான இடத்துல நம்ம போகணும்னு சொன்னா அப்படி பலத்த காலத்துக்குள்ள மேய்ப்பனுடைய காலத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மேய்ப்பனோட காலத்துல அடங்கி இருந்தா மட்டும்தான் புது பலன் அடைய முடியும். மேய்ப்பனோட காலத்துல அடங்கி இருந்தா மட்டும்தான் உயர என்ன பண்ண முடியும், பறக்க முடியும். அப்ப மேய்ப்பனோட காலத்துக்குள்ள அடங்கி இருக்காம நம்ம வெளியே வரணும்னு சொல்லி நினைச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, செழிப்பான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. கோழி குஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்னதான் பண்ணணும், முட்டைக்குள்ளதான் என்ன பண்ணணும், அடங்கி இல்ல நான் முட்டையை உடைச்சிட்டு வெளியே வந்துடும் கோழி வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அதில் ஒழுங்கா இருக்க முடியுமா, வெளியே ஒழுங்கா வாழ முடியுமா? நீங்க நிறைய பேருக்கு அதுக்கு தான் என்ன முயற்சி பண்ணணும். சபை கத்தோட காலத்தை விட்டு எனக்கு இந்த நடத்துல என்ன பண்ணலாண்டவரு, எனக்கு நீங்க நடத்துல எனக்கு என்ன பண்ணல, கொஞ்சம் செட் ஆகல, எனக்கு பிடிக்கல,
எனக்கு இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அது கடினமா இருக்கு. வெளியே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க? அவன் செழிப்பா இருக்கான், அவன் ஆசீர்வாதமா இருக்காங்க. நானும் கொஞ்சம் என்ன பண்றேனே, நானும் கொஞ்சம் அந்த பக்கம் எட்டி பார்க்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். பலத்த காலத்துல என்ன பண்ணு அடங்கியது. யோசேப்பு எகிப்த ஆளுநர்களா 13 வருஷம் என்ன பண்ணிதான் ஆகணும். பலத்த காலத்துல அடங்கி இருந்துதான் ஆகணும். ஒரு சில நேரம் தேவன் நம்மளை உயர்த்துற காண்டி நம்மளா ஒரு உயர்வை போய் தேடும் பொழுது நம்ம யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சோமோ அந்த ஆளையே நம்ம மறக்கவே முடியலன்னா நிறைய பேர் நம்ம மறந்தவங்க இருக்கிறாங்களா? நம்மளை நம்புறாங்க, நம்ம மறந்து போறாங்களா? நம்மளை நம்புறாங்க, நம்மளை கைவிட்டாங்களா? யோசிப்பு யார நம்புறாங்க? சேர்த்து இருக்கும்போது பானபத்திரக்காரன், நீ வாழ்வழி இருக்கும்போது என்னை நினைத்து ஏன் தயவு வைத்து என்னை பத்தி கொஞ்சம் யாருக்கு நினைப்பூட்டு பார்வனுக்கு நினைப்பூட்டு அப்படின்னு இவர் போனாரு. சிங்கர் அவரோட சீட்ல உட்கார்ந்தாரு. யோசிப்பு மறந்து போயிட்டான். அப்போ நம்ம அவரை பார்க்க வேண்டிய நேரத்துல மனிதர்களை பார்த்தோம்னா நம்ம யாரை நம்புறோமோ அவங்களே நம்ம நம்புறாங்கன்னா மறந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம யோசிப்பை ஏற்ற காலத்துல ஒரு உயர்த்துல இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய காலத்துக்குள்ள இருந்தோம் சொன்னா நம்மளே அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த அவர் எப்படிப்பட்டதா இருக்கிறான்னா அது வல்லவராக இருக்கிறார். அவர் என்னுடைய மெய்ப்பதா இருக்கிறபடினால நான் அவருக்கு பின்னாடி செல்வது ஒன்றுதான் என்னோட முடிவு. என் முடிவு, என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவு என்னன்னா என் மெய்ப்பரா அவர் இருக்கிறபடினால உங்க பின்னாடியே நான் என்ன பண்ணாண்டவரே வந்ததாண்டவரே, அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முடிவு. அல்லது இதை தாண்டி நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது எதிர மாட்டேங்குது, சிக்கல் அப்படி மாட்டேங்குது. அந்த காலத்துல அது எவ்வளவு நாளைக்கு அடங்கியதுன்னு சொல்லுவாரு நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. லூத்து மோவாப் தேசத்தை விட்டுட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போவ லூத்தை மட்டும் ஒரு வார்த்தை சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அப்ப நிறைவான பலன் யாருக்கிட்ட இருக்குன்னா அவருடைய செட்டைகளுக்குள்ள. அதனால தாவீது சங்கீதம் மோசே சங்கீதம் 91 எழுதும்போது உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. அப்ப அவருடைய செட்டைக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லாமே அவருக்குள்ளதான் நம்ம இருக்கணுமே தவிர அல்லேலூயா நமக்குள்ளே அவர் இருக்கணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே உள்ளக்கே நம்ம கூடாது, உள்ளக்கே வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அவருக்குள்ள நாம இருக்கணும். அல்லேலூயா. அவரோட மேய்ச்சல் நாடுகளாய் அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஆடுகளா நம்ம இருந்தா மட்டும்தான் நமக்கு என்னன்னா ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வராம போனதுக்கு காரணமே எங்க இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னா இல்லை. நம்ம ஆசை என்னது, இப்பெல்லாம் தூரம் போகணும், எப்பெல்லாம் உங்ககிட்ட தூரம் போகணும், அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்றது அனுப்பிச்சிக்கிறேன்ன்றது. நீங்க காலத்தை என்ன பண்ணக்கூடாதுப்பா, விட்டுறவே கூடாதுப்பா. ஆனா அவரோட ஏற்கம் என்னது, நீ எப்பவும் என்னை விட்டு ஏற்கனே என்ன பண்றது, தூரம் போனதுனால சோழம் போதும். நம்ம அதிக நாட்கள் பிரச்சனை மாட்டிக்கிற காரணம் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரச்சனைல மாட்டிக்கிறோம். படைகளை கர்த்தர் இல்லைன்னா அங்க என்ன வரும், அங்க புயல் வரும், காத்தடிக்க எல்லாம் அடிக்கும். கர்த்தர் இருந்தாலும் புயல் வரும், காத்தடிக்க என்ன பண்ணும் வரும். அப்போ புயலின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, சூறாவளியின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா அதை அடக்கி போடுவார். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கும். ரெண்டாவது
யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? நம்ம ஆசீர்வாதமான இடத்துக்கு, செழிப்பான இடத்துக்கு போனோம்னு சொன்னா மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் யாருக்கு நான் செவி கொடுக்கிறேன் அப்படிங்கிறத வச்சுதான் என்னோட ஆசீர்வாதமே இருக்கு. என்னோட விருப்பம், என் மனநிலை அவருக்கு செவி கொடுக்கிறதா இருக்கும்னு சொன்னா, நம்முடைய சித்தம், நம்ம விருப்பம், நம்ம ஆசை அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில நம்ம இருப்போம் சொன்னா, அவருடைய நேர்த்தியான பால் என்ன பண்ணுவார்? அவர் நடத்தி செல்லுவார். என் ஆடு என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்க. அப்ப ஆடு சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் நம்ம ஆடு, இல்லாட்டி நம்ம ஆடு. எதனால நம்ம ஆடுனா அவருடைய சத்தத்துக்கு, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடு எங்கதான் போய் மாட்டும்? புலியில தான் போய் மாட்டும். மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆட்டுக்கு என்னதான் கிடைக்கும்? வளர்ச்சி தான் கிடைக்கும். மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆட்டுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. அப்ப ஆசீர்வாதம் வேணும், செழிப்பான இடம் வேணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்ற ஜபத்தை பார்க்கணும். அந்த சத்தத்தை கேட்டு நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்துக்காண்டி ஜெபிக்கிறத விட உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாண்டது? அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுட்டோன்னா ஆசீர்வாதம் எப்படியே வந்துடும், தன்னால வந்துடும். நமக்கு இன்னைக்கு பொழைக்க தெரியல, அவ்வளவுதான். நமக்கு பொழைக்க தெரியல. சத்தத்தை செவி கொடு அப்படின்னா அது மட்டும் என்ன பண்ண மாட்டாண்டது. ஆனா எனக்கு என்ன வேணாண்டது? ஆசீர்வாதம் வேணாண்டது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருப்பான். எனக்கு என்ன வேணாண்டது? ஆதியிலே கடந்த தெய்வீக அமைதி, தெய்வீக அமைதி எனக்கு வேணும். அது சொல்ல நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அதை மட்டும் என்ன பண்ண மாட்டாண்டது. ஒரு சில நேரம் அவன் நடத்துறது நமக்கு ஈஸியா இருக்கும், ஒரு சில நேரம் அவன் நடத்துறது நம்ம ஈஸியா இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும்? தான் என்ன பண்ணணும்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நடத்தினார். ஆபிரகாம் நான் கடைசியில் வந்து கேட்டாரு, உன் பிள்ளை நீ என்ன பண்ணு? பலி கொடு. உன் பிள்ளை நீ தகன பலியா என்ன பண்ணு? விட்டு கூட. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஆயிட்டுன்னா, இருந்தது ஒன்னே ஒண்ணு, ரெண்டு இருந்துச்சு. இஸ்மாயில என்ன பண்ணியாச்சு? துரத்தி விட்டாச்சு. இஸ்மாயில் எங்க இருக்கானோ, என்ன பண்றாங்க, என்ன பண்ணாரு தெரியாது. இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. இதையும் என்ன பண்ணணுமா? பலி கொடுக்கணுமான்னு சொல்லி அதுல எவ்வளவு போராட்டம் இருக்கு நமக்கு. அதுல சாட்டை எழுதியாச்சு. ஆபகம் என்ன சொன்ன உடனே கீழ்படுத்தி போயிட்டாரு. ஆனா அவரோட மனநிலைமை யோசிப்பாங்க. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. இஸ்மாயில துரத்தி விட்டாச்சு. ஏன் துரத்தி விட்டேன்? இப்ப இதை என்ன பண்ணு? பலியா கொடுக்கணும். இஸ்மாயில துரத்தி விடும்போது ஈஸியா துரத்தி விட்டான் ஆபிரகாம். கத்த சொன்னாதானே ஈஸியா துரத்தி விட்ட ஆபிரகாம். இவ தன்னுடைய வித்துன்னு, தன்னுடைய பிள்ளை வேணா இப்ப பலி கொடுக்க என்ன பண்ணுதுன்னா மனசு. அப்போ நமக்கு பிரியமில்லாததை நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். அது வந்து இதை விடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அவசியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுருவோம். ஆனா நமக்கு தேவையான ஒண்ணு, நம்ம நேசிக்கிற ஒண்ணு அவர் வந்து விடுன்னு சொல்லும் போது அவருக்கு தெரியும் எது கல் அமைச்சல், எது நல்ல அமைச்சல், எந்த வழியில நடத்தணும், எந்த வழியில நடத்தக்கூடாது, எதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும், எதை எடுக்க கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியும். நிறைய காரியங்களை தேவன் நம்ம கிட்ட இருந்து எடுத்ததுனாலதான் நம்ம இன்னும் அவர்களை நினைச்சு இருக்கிறோம் இல்லையா? அவர் மட்டும் எடுக்காம இருந்திருப்பான்னு சொன்னா இன்னைக்கு நினைச்சிருக்க முடியுமா?
நம்ம எவ்வளவு பெரிய ஆளு நமக்கு தான் தெரியும். இல்லையா இல்லையா நம்மள இந்த நம்மளோட மந்தைக்குள்ள கொண்டு வரதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான். அப்ப நமக்கு தேவையானது எது தேவையில்லாதது எதுங்கிறது அவருக்கு கண்டிப்பா. அப்போ நம்மள தேவன் எந்த பாதை நடத்துகிறார், அது வளர்ச்சியான பாதையா இருந்தாலும் செழிப்பான பாதையா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, என்னை தேவன் என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். அது எந்த பாதை, கடினமான பாதையா இருந்தாலும் லகுவான பாதையா இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துகிறான்னு சொல்லி எந்த ஆடு தன்னை மேய்ப்பனுக்கு வித்து கொடுக்கிறதோ அந்த ஆடு தான் கவலையே இல்லாம என்ன பண்ணும். நிறைய பேருக்கு ஏன் கவலை, நிறைய பேருக்கு ஏன் கவலை, சர்ச்சுக்குள்ள தானே மேய்ப்பன் வேணும், சர்ச்சுக்கு வெளியே போனானே. அப்போ ஆசை சொல்ற எப்பொழுதும் மூடி இருக்குது. அப்போ சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அவர் கூட இருக்கணும், சர்ச்சுக்கு வெளியே இருக்கும்போதும், சர்ச்சுக்கு உள்ள இருக்கும்போது அவர் நினைவாகவே இருக்கணும், சர்ச்சுக்கு வெளியே போகும்போது அவர் நினைவாகவே இருக்கணும். அப்பந்தான் என்னத்தை கண்டடைய முடியும், மேய்ச்சலை கண்டடைய முடியும். அனுதின மேய்ச்சல் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆடு என்ன ஆயிடும், சோர்ந்து போயிடும். வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாடை வச்சு வாரத்துக்கு என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாடோட பலம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் இருக்கும். சரீரத்துக்கு ஒரு பலவீனம் நல்லா என்ன பண்ணிடணும், நல்லா சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் தேவைன்னு நல்லா ஃபுல்லா என்ன பண்ணிடும், ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாயிரும். ஆனா ஆவிக்கிற வாக்கில நம்ம எப்படி இருக்கிறோம், ஆவிக்கிற வாக்கில நம்ம நிலவை எப்படி இருக்குன்னு நமக்கே என்ன தெரியல. பார்வைக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா ஆறு நல்லா இருக்கு, வெளியே மினுக்கடி வெளியே நல்லா இருக்கு ஆளு, உள்ளக்க என்ன இல்லை, உள்ளக்க நல்லா இல்லை. அப்ப தேவன் அவருடைய மேய்ச்சல்ல நம் பங்களை அவர் எந்த வழியில நம்ம நடத்துகிறார், அவர் எந்த ஆகாரத்துல தவிர நம்ம திருப்தியா சாப்பிட்டாலும் அவர் சொல்லுகிற வசனத்துக்கு, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படுத்தாதான் நமக்கு என்னன்னா ஆசீர்வாதம். என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற மேய்ப்பர், நான் எப்படி இருக்கேன், என்ன நிலைமையில இருக்கேன் அறிந்திருக்கிற மேய்ப்பரோட சத்தத்தை நான் அறிந்தால் மாத்திரமே ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ள நம்மளால் போகணும். காலத்துல என்ன பண்ணா அடங்கி இருக்கணும். ஒரு கனிவன் பாத்திரமா உருவாகிறதுக்கு, அந்த உருவாகிற வரைக்கும் அந்த களிமண் யாருடைய கருத்துலதான் இருக்கணும், உயவன் கருத்துலதான் இருக்கணும். அல்லேலூயா. பாத்திரமா உருவாகிற வரைக்கும் அது எதுக்கு மேலதான் இருக்கணும், திரியைக்கு மேலதான் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவன் அவர்களுக்கு குயவனா இருக்கிறார், அவனை நடத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தாதான், நம்ம திரிகையில இருந்தாதான் திரிகையில வச்சு அப்படி சுத்து என்ன பண்ணுவாரு, சுத்த விடுவாரு, உருவாக்க வரைக்கும் என்ன பண்ணுவாரு, சுத்த விடுவார். அந்த சுத்த அனுபவம் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா பிடிக்காது. அண்டது ரொம்ப ஆண்டவரே அண்டது ரொம்ப தலை சுத்துற நிப்பாட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணவே மாட்டார், நிப்பாட்டவே மாட்டார். அண்டதை சுத்தி நெருக்கடியா இருக்காண்டவரை எடுத்து போடுங்கன்னா 100% அதை எடுத்து போடவே மாட்டார். அந்த நெருக்கத்தை வச்சுதான் நம்ம உருவாக்கணும். நம்ம சித்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நெருக்கடி என்ன பண்ண மாட்டார், மாற்றவே மாட்டார். பவுல வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் கடைசி வரைக்கும் பவுலுக்குள்ள முள்ள என்ன பண்ணானா வச்சேதான் கொண்டு போனார். பவுல் எத்தனை வருடம் என்ன பண்ணாரு, தேவன் முள்ள என்ன பண்ணீங்க எடுத்து போட்டிருக்கீங்க, முள்ள எடுத்து போல உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும். அப்போ நம் பலவீனத்தின் மத்தியில ஒரு சில நேரம் பலனை எடுத்து போடுகிறார்.
ஒரு சில அந்த பலவீனத்தை மட்டும் அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிறான்னா அவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்தும் போது அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொண்டால் மாத்திரமே அவரால் இலகுவா என்ன பண்ண முடியும்னா நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலனா ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி தெரியுது, எது பிரச்சனை. ஒரு சில ரொம்ப சறுக்கிட்டு போறதே கொஞ்சம் விட்ட கால நேரம் வலிக்குதுங்கிற மாதிரியே பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. உயரமா பிரச்சனை இருந்தாலும் சறுக்கிற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அவர் நம்ம நடத்துறதுனால ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவர் கூட இருக்கிறோமா அதான் முக்கியம். நம்ம அவரோட காலத்துக்குள்ள இருக்கிறோமா அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் யுத்தம் பண்ணும்போது எதிரிகள் சொன்னாங்க அவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், அதனால மலையில இருக்கும்போது என்ன பண்ணாங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி சமவெளியில போய் யுத்தம் பண்ணா சமவெளியிலையும் அவர் என்ன பண்ணுகிறார். அப்போ உயர்ந்த மலையிலையும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், சமவெளியிலையும் அவர் நம்ம கூட இருக்க. எந்த சூழ்நிலையும் தேவன் நம்ம கூட இருப்பதாக சொன்னா சூழ்நிலை பாதகமா போறதா இருந்தாலும் அது சாதகமாய் மாற்றுகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம கூட இருக்கிறது தான் நம்முடைய பலன். அல்லேலூயா. அப்ப நம்ம பலன் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பலன் நம்ம அவரையே நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியா அவரையே சார்ந்து கொள்ளார். அல்லேலூயா. அதனால மரியாதை தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணார் தெரிந்துக்கணும். அப்ப நாம ஒரு உறுதியா என்ன பண்ணணும், ஒரு உறுதியா நம்ம ஒரு ஆடு மேய்ப்பனை பற்றி கொள்ளாம வேற இடத்துக்கு போகும்னு சொன்னா அது என்ன பண்ணுது, அது ஆபத்துல மாட்டிக்கிடும். அப்ப நம்ம அவரை பற்றி கொள்ளாம, அல்லேலூயா, அவரை பற்றி கொள்ளாம வேற இடத்துக்கு போனோம்னு சொன்னா நம்ம விருப்பத்தை மட்டும் நம்ம நடந்தோம் சொன்னா நமக்கு என்னதான், நமக்கு என்னதான் ஆபத்து தான். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை உயரமா போனாலும் உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்மா யாரையே பாடும், உண்மையே பாடும், பாடுதா. அல்லேலூயா. உயர்விலையும் தாழ்விலையும் என்னுடைய தோல்விலே நீங்க தான், வெற்றிலே நீங்க தான், என்னுடைய வறுமையிலே நீங்க தான், செழிப்புலையும் நீங்க தான், என்ன நடந்தாலும் நீங்க தான். பாட்டு படிச்சிடும், பாட்டு படிச்சிடும். நான் வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது நீங்க தான் அப்படி சொல்லலாமா? மீட்பனுடைய கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அதை எப்படி நடத்துகிறதோ அப்படி நம்ம நடக்க விட்டு கொடுக்கும் பொழுது, அதே சமயம் 23 நான் மரண இருளை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவன் என்னோட கூட ஒரு கோலம் தடைய தேற்றும். அல்லேலூயா. எந்த பாதையில நடந்தாலும் தேவன் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னா அவர் நேர்த்தியா நம்ம தேற்றி நம்ம ஆற்றி நம்ம நடத்தி செல்வார். அல்லேலூயா. சங்கீதம் 63:1 தாவீது உரிமை பாராட்டுகிறார். தேவனே நீ என் தேவன். அல்லேலூயா. அப்ப நம்மளால உரிமை பாராட்ட முடியுதா? நீ ஏன் தேவன், நீ என் தேவன் அப்படி சொன்னா நம்ம அவருடைய பாதையில என்ன பண்ணணும், நடக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே ஆடுகளுக்கு வாசல். ஒருவன் என்மலே பிரவேசித்தால் அவன் எதை கண்டடைவான்? மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப அவருக்குள்ள நம்ம இருந்தா மட்டும்தான் என்ன உண்டாகும், செழிப்பு உண்டாகும். அவருக்குள்ள இருந்தா மட்டும்தான் மேய்ச்சல் உண்டாகும். அவருக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் இதுவரைக்கும் நம்ம நடத்தினவர் இனிமேல் அவர் நடத்த விடுபட்டதா இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்மளுடைய காலத்துல அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பிள்ளை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா காலத்துல அடங்கி இருக்க வேண்டியது
ரொம்ப அவசியம். ஒரு மாணவன் வெற்றில வாழ்க்கை வாழணும்னா ஒரு ஆசிரியர் கையில் அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நம்ம வெற்றில வாழ்க்கை வாழணும்னா இந்த காலத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சொல்லுது. கர்த்தருக்கு காத்துக்கு புது பலன் இருந்து கழுகு போல சென்று எடுத்து உயர நம்புவார்கள், எழும்புவார்கள். நம்ம தேவை இவ்வளவுதான், நம்ம தேவை இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயப்பட என்ன பண்ணுறது? என் தேவையை மத்தியில என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், பெரியவரா இருக்கிறதுனால தேவையை பார்க்கல நம்ம உயரமா என்ன பண்ணுவாங்க, பறக்க செய்வார். நம்ம தேவைகளுக்கு கீழே வாழ்கிறவர்கள் அல்ல, தேவைகளுக்கு மேலே பறக்க அழைக்கப்பட்டது. நமக்கு தேவை இருக்கணும். தேவையே நம்ம சுத்தி எத்தனை தேவை இருந்தாலும் அவர் நம்ம கூட இருப்பதுன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சூழ்நிலை அடுத்தனோட நம்ம தேவைதான் என்ன பண்றோம், நம்ம தேவைதான் பார்க்கணும். கையிலையும் ஒண்ணு இல்லை, கையிலையும் ஒண்ணு இல்லை, பையிலையும் ஒண்ணு இல்லை. யாராச்சும் இப்ப ஒண்ணு இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, நடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறார். அடுத்தது 40 நாள் கெட்டு விட போயிரு. அதனால சரி அப்போ இப்பவும் நடத்துறவர், அப்போ என்ன பண்ணுவாங்க, நடத்துவார். இதை விட அதிகமாக என்ன பண்ணுவார், நடத்துவார். நம்மளுடைய காத்துகள் அடங்கி இருந்தா நடத்துவார். பிச்சுக்கு தந்தா பிச்சுக்கு போயிருக்கலாம். இதோட அதிகமா அதாவது கருத்துக்களை அடங்கி இருந்தாதான், கருத்துக்களை அடங்கி இருந்தாதான் எல்லாம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் சந்திக்கப்படும். கருத்துக்கள் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா இந்த வேலையே தாங்க முடியல, இந்த வேலையே என்ன பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஏப்ரல் இருக்கு, மே இருக்கு, அது இன்னும் அக்னி நட்சத்திரம் இருக்கு, எப்படி தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அவர் நடத்தினபடினால பகலில மேகமாகணும். அவர் மாத்திரம் நடத்தல சொன்னா என்ன ஆயிருக்கும்? வனாந்தத்துல அத்தனை பேர் க்ளோஸ், சும்மாவே அத்தனை பேர் க்ளோஸ் ஆயிட்டாங்க. எகிப்துல இருந்து வந்து யாரும் இல்லை, உள்ள போகல. யோசா காலையில மட்டும் என்ன பண்ண, சும்மாவே அத்தனை பேர் க்ளோஸ். இல்ல ஆண்டவர் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் வனாந்தத்துல என்னன்னா வனாந்தத்துல அடக்காதான். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போதே நம்ம என்ன பண்ண முடியலன்னா ஒவ்வொரு நாளையும் கடக்கிறது கஷ்டமா இருக்கு. அவரை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னா அப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கருத்துல அடங்கி இருக்கணும் சொல்லி விட்டு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடத்தி கொண்டு போக அது வல்லவரா இருக்கிறார். உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க. ஆமா, நம்ம யார் கையில நம்ம விட்டு கொடுக்கணும், தேவன் கையில விட்டு கொடுத்தா நம்ம ஒரு நாள் என்ன பண்ண போவது இல்லை, கெட்டு போவதும் இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை, பட்டு போவதும் இல்லை. தேவனுடைய கருத்துல விட்டு கொடுக்காம என் வாழ்க்கையை நானே எடுத்து நடத்தணும்னு சொன்னா அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை எடுத்து நடத்தணும். தேவனுடைய நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகுன்னா ஆசீர்வாதம் உண்டாகும், நம்ம வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கான்றது, உங்களை மாத்திரம் உறுதியை பற்றி கொள்ளணும்ப்பா. நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க தான் நடத்துன்னு சொல்லி அவருடைய காலத்துக்குள்ள நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய காலம் நம்ம நடத்துகிறதா இருக்காரு, நம்ம வழி நடத்துகிறதா இருக்காரு, நம்ம பாதுகாக்கிறதா இருக்காரு, நம்ம போஷிக்கிறதா இருக்காரு. நம்ம நேர்த்தே என்ன பண்ண போஷித்து நடத்துவார். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய சமூகத்துல இருந்து அவருக்கு நம்மளை விட்டு கொடுத்து நீங்க என்ன நடத்துங்கப்பா சொன்னா நீதி பாதை நம்ம நடத்த விடுபட்டதா இருக்கிறார், நல்லதா இருக்கிறார். அவரோட பாதை நம்ம நடந்தோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் செழிப்பு தான். ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். அவளை பாதல ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க நடத்துவார். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க மட்டும் எனக்கு போதான்றது, நீங்க மட்டும் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி இந்த காலத்துல நம்ம விட்டு கொடுப்போம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்போம்.